வேளாண்மை எல்லோரும் நீர் கொடுங்க. இந்த காரியங்கள் உங்களோடு பேசப்பட்டமாக இருக்கிறோம். உங்களோடு பேசுகிற நானா இல்லாமல் இந்த மூடி நீர் பார்த்து கொடுக்கிறேன். நடப்பதாவே கடந்த வாரத்தில் பிப்ரவரி மாதம் வாக்கு திட்டமாய் அபண்டன்ஸ் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். அபண்டன்ஸ் ஏராளம் அதிகமாக இந்த காரியங்களில் நம்ம ஆண்டு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் செய்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக எதனா பிசாசு என்ன பண்ணுவான், அதிகமாக தீவிரமாக இறக்குவான் இல்லையா? அதிகமான காரியங்கள் தேவன் அந்த வாழ்க்கையில் அதிகமான காரியங்கள் செய்யணும்னு விரும்புவார். அது செய்வார். செய்யறதுக்கு அவர் வாங்கியா இருப்பார். நம்ம ஆண்டுக்குள்ளார வரணும் அப்படின்னு வைராக்கியமாக நம்ம இருப்போம். இன்னும் ஆண்டுக்குள்ளார இந்த பெருகணும், ஆண்டுக்குள்ளார வளரணும், இன்னும் ஏராளமாக நமக்கு வரணும், நம்ம வாழ்க்கையில் சேரணும் என்று நம்ம விரும்புவோம். அந்த ஏராளத்தை தடுக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுவான், இறுதியாக காரியங்கள் என்ன பண்ணுவான் செய்யணும்னு நினைப்பான். அவனும் என்ன பண்ணுவான், முன்பு வருவான், அவனை மேற்கொள்ளணும். பிசாசு என்ன பண்ணும், மேற்கொள்ளணும். அவன் நம்ம முற்றிலும் ஜெயக்கொள்ளுகிறவராய் மாற்றினார். 15 அதிகாரத்தில் மரணமே கூடவே பாதாளமே உன் ஜெயமைக்கு மரணத்தின் கூர் பாவத்தை போல நியாயப்பிரமாணம் என்று சொல்லும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அவர் மரணத்தின் மேலே நமக்கு நம்ம ஜெயம் கொடுக்கிறார். பாவத்தின் மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். இல்லையா? பாவத்தை ஜெயிக்கிறவன் மரணத்தை ஜெயிக்கிறான். இல்லையா? பாவத்தை ஜெயிக்கிறவன் மரணத்தை ஜெயிக்கிறான். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், அது கற்றுக் கொடுக்கிறான். அது ஒரே நாள்ல இது பண்ண முடியாது. இட்ஸ் a continuous process. ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டும். அதனால சொல்ற உங்கள் இருதயம், உங்கள் ஆத்மா அனுதினம் என்ன பண்ணணும், புதியதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். என்னை சங்கீதக்காரனாகி தாவீது பாடுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாயினை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். என்னை கழுவியதும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாகின்றேன். அப்போ ஈசோப்பினா கழுவியதும் அவன் நான் என்ன பண்ண, அப்போ உறைந்த மலையிலும் வெண்மையாகும். அப்போ அப்படி இருக்கும்போது என்னை கழுவுறது யாரு, ஆண்டவர். என்னை சுத்திகரித்து யாரு, ஆண்டவர். ஏன்னா பாவ கிரிகள் அனுதினம் நம்ம என்ன பண்ணுறது, பிடித்து கொண்டு இருக்கிறது. உண்மைதானங்க? நான் அடிக்கடி சொன்னேன் ஒரே காரியம். நான் இது சொன்னேன், நான் கேம் பண்ண சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு. இந்த சரீரம் எங்கள் அப்பா சொல்ற காரியம், இந்த சரீரம் பாவ நடந்து சாகிற வரைக்கும் இந்த சரீரம் பாவம் செஞ்சுக்கிறா இருக்கும். ஆனால் இந்த ஆத்மா ஆண்டு பார்வையில் விளையாட பெற்றது. உள்ளான மனுஷன் தான் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஏன் உள்ளத்துல இருந்தா வெளியே பாவம் வருது. உள்ளிருந்து வருகிற ஒரு காரியங்களை தீட்டுப்படுத்தாது. உள்ளத்திலிருந்து வெளியே வரதான் அவங்க என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். பாவ கிரியைகள் அவங்க என்ன பண்ண, தீட்டுப்படுத்தும். உள்ளுக்குள்ள இருக்கிற காரியங்கள், ஜென்ம பாவங்கள், ஜென்ம கட்டுகள், அதை நம்ம என்ன பண்ணுறது, பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை டார்கெட் பண்றதுன்னா உள்ளான மனுஷன். என்ன ஆண்டு டார்கெட் பண்றதுனா
உள்ளான இருக்கிற ரூபனை தான் என்ன பண்றாரு, டார்கெட் பண்றாரு. வெளியில நம்ம பார்க்கக்கூடியதான் என்ன பண்றோம், நம்ம சுத்தம் பண்ணுறோம், அதை நம்ம கிளீனா வச்சுக்கணும் நினைக்கிறோம், அதை நம்ம வஸ்துமா வச்சுக்கணும் நினைக்கிறோம். வெளியே இருக்கா குளிச்சாலும் அதை என்ன பண்ண திருப்பி அழுக்கு போட்டதான் செய்யும், திருப்பி திருப்பி குளிக்கிறோம், திருப்பி அழுக்கு போட்டுது. அது அது பண்ணதான் செய்யும். வெளியில இருக்கிற காய்க்கு மட்டும் கழுவணும், உள்ளால கழுவுனா என்ன பண்ணணும், உள்ளால வார்த்தை வார்த்தைய அனுதினம் என்ன பண்ணோம், வாசிக்கிறோம், அவருக்குள்ளாலே அனுதினம் வளரணும். வார்த்தை ஜெபம், வார்த்தை ஜெபம், வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறோம். உங்க வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா உள்ளால இருக்கிற மனுஷன் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாவ அறிக்கையை அனுதினம் செய்ய வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். யோபு தன்னுடைய தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் அனுதினம் என்ன பண்ணா, பாவ அறிக்கை என்ன பண்ணா செய்தான். பாவத்துக்காக என்ன பண்ணா, பலியை செலுத்தினான். அனுதினமும் எவ்வளோ பணக்காரனா வந்து பார்ப்பாங்க, ஒவ்வொரு நாள் ஒரு மிருகம் அடிக்க மாட்டேங்கிறது இல்லையா. பாவ நிறுத்தி என்ன பண்ணா அனுதினம் செய்ய சொன்னாங்க. எனக்கு தெரியாம கூட பாவம் செய்யக்கூடாது. அவன் பயபக்தியா இருந்தான், அவனுக்கே போராட்டம் வந்துருச்சு. அவனுக்கே தலையிலிருந்து உச்சத்தில் உள்ள பாதைக்கிற பொருட்களால் பாதிக்கப்பட்டான். எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணா, ஆண்கள் சொல்லுவாங்க பார்த்தா அவனை குறை சொல்லிட்டு இருக்காங்க. சொந்த மனைவி என்ன பண்ணா, சமைச்சிட்டு இங்க இருக்கு ஏதாவது சமைச்சு செத்துட்டு அப்படின்றான் சொந்த மனைவியை. ஆனாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் யோபுவோட விசுவாசம் வைராக்கியம் எப்படி இருக்கு ஆண்டு மேல, அவன் ஒரு ஆயில பாவம் செய்யாமல் இருந்தான். அவன் வார்த்தையில ஆண்டவரை மறுதளிக்கல, ஆண்டவரை விட்டு கொடுக்கல. அவன் இழந்ததை விட வெட்டத்தனையாய் ஆண்டவர் என்ன சொன்னாரு, கொடுத்தாரா இல்லையா. இழந்துட்டோம் என்று நினைச்சு நம்ம என்ன பண்ணோம், கவலைப்பட்டு இருக்கிறோம். விழுந்துட்டோம் என்று நினைச்சு நம்ம காயங்களை பார்த்து புலம்பிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவரா இருக்கிறாரா இல்லையா. உங்களுக்கு எந்த சூழலில் நீங்கள் அகப்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த சூழலில உங்கள் பக்கத்துல உங்களுக்குள்ளாலே அவர் இருக்கிறார், உங்க சுற்றிலும் அவர் இருக்கிறார். அவர் பிரசனம் எப்பொழுதும் உங்க கூட தான் இருக்குது. அவர் தானே சொல்லியிருக்காரு, உங்களை விட்டு விழுந்தவங்களை சொன்னாரா இல்லையா. அவர் பொய்யா சொல்லியிருக்காரு, சொன்னாரா உண்மை தானது. போராட்ட நேரத்திலையும் அவரை பாருங்க, அவர் இருக்கிறாரா பாருங்க, என் கூட இருக்கிறாரு, நம்மளை போராட வைக்கிறாரு, தைரியமா போராட வைக்கிறாரு. உங்கள் தைரியத்தை இழந்து போகாதீங்க, உங்க கான்பிடன்ஸை இழந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மேல கான்பிடன்ட் அதிகமா இருக்கு தெரியுமா. என் பிள்ளை கீழே விழுந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், எழுந்து நிற்பான் என்று அவருக்கு உங்கள் மேல அதிக நம்பிக்கை உண்டு. எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான், என் பிள்ளை என்னை விட்டு கொடுக்க மாட்டான், பலத்தில் நிற்பா என்று அவருக்கு அதிக நம்பிக்கை உங்கள் மேல உண்டு. உங்களுக்கு உங்கள் மேல நம்பிக்கை இருக்கிறத விட அவருக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகம். இதுக்காக அல்லேலூயா வராது. ஏன்னா அவரோட தயை பெரியது, அவர் தயை ஏராளமாய் தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா தொலைந்து போனவர்களுக்கு சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த மாதிரி ஆட்கள் அவர் தயை அதிகமாக சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்று கபத்தேசியா, ஆசியா, கீழ்ப்படிதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. சிதறி போனவர்களுக்கு
இங்கே பேதுரு சொல்லப்பட்டாங்க. பேதுரு எழுதப்பட்ட யாருக்காக? சிதறி போனவருக்கு, குலைந்து போனவருக்கு, வாழ்க்கையில குலைந்து போனவர்களுக்கு, அவங்க அங்கங்க தங்க இடம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, லாஸ்ட் என்று சொல்லப்பட்ட ஆங்கிலத்தில் வெறும் லாஸ்ட் என்று சொல்லப்பட்டது, அவருக்கு எல்லாமே இல்லை இருக்கிறவர்களுக்கு. அவருக்கு ஒரு காரியம் இருக்குது, அவங்க ப்ரெஷஸா இருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஒரு காரியம் அவங்க காரியம் கொடுத்துருப்பாரு, ஏதாவது காரியத்தை போராடி வாங்கியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. அது அவர் கையில இப்போ இல்லாமையில இருக்கும். பார்த்தீங்களா, அவர் விட்டு தொலைந்து போயிருக்கலாம், ஏதாவது சூழ்நிலையில் அவர் கைவிட்டு போயிருக்கலாம். அவர்களுக்காக எழுதப்பட்ட அதிகாரம் அந்த முழு ஒன்று பேரும் அவங்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க. வீட்டில் போய் வாசிக்கணும், ஒன்று பேர் வாசி சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக எழுதப்படுகிறோம். அவர் தயை உங்களோடு இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தயை எப்பொழுதும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணும்? வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட வருகிறதுக்கு, அவர்கிட்ட சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமா என்ன பண்ணாரு? கொடுத்திருக்கிறார். புதிதாய் பிறந்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, எடுத்தவர்களுக்கு உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? ஜெனிப்பித்திருக்கிறார். உங்களை பெற்று எடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த ரட்சிப்பை என்ன சொல்லும்போது ஒரு ரத்த உடன்படிக்கைக்குள்ளால மாறீங்க, ஆண்டுக்குள்ளால ரத்த உறவுக்குள்ளால என்ன பண்ணீங்க? மாறீங்க. இன்னைக்கு கம்மியாக எடுக்க போறீங்க. முதல் கம்மியாக இருக்கிறது. அப்போ அந்த ரத்த உடன்படிக்கைக்குள்ளால உறவுக்குள்ளால என்ன பண்ணும்? ஆண்டா இயேசு கிறிஸ்து ரத்த உறவுக்குள்ளால நம்ம என்ன பண்ணோம்? வரும்போது அது ஒரு பெரிதான ஒரு கிருபை. அப்போ அவருக்குள்ளால அவருடைய பிள்ளையாய் நம்ம மாறதுக்கு ஒரு தகுதியை என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாகும்படி இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறா? சுதந்திரம் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தகுதி இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்ன கொடுக்கப்படுகிறது? இங்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவர் கையில இருக்கு. பரலோகத்துல இடம் இருக்குது, இருந்தா இல்லையா? நம்பிக்கை இருந்தா இல்லையா? பரலோகத்துல எனக்கு இடம் இருக்குதுப்பா, நான் கான்பிடண்டா சொல்ல முடியும். எனக்கு பரலோகத்துல இடம் இருக்குது, நான் கான்பிடண்டா சொல்ல முடியும். அவங்க குடும்பத்துக்கு இடம் இல்லையா? நாம இந்த காரியங்களை எனக்கு என்ன பண்ண தந்திருக்கிறார்? ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறார். நான் தகுதி உள்ளவன் நான் சொல்லலை. இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்த போது நான் தகுதி இல்லாததான் தான் இருந்தேன். நான் பாட்டுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நான் போற போக்கில் போய்கிட்டு ட்ரம்ஸ் வாசிக்க சொன்னா மாத்திரம் வாசிச்சுட்டு அப்போ தான் நான் அதிகமாக நான் வாசிக்கிறேன். அப்போ சண்டே ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு வேலை இருக்கும். ஆராதனையில் உட்காருவேன். சண்டே ஆராதனையில் கூட இருக்க மாட்டேன், போயிடுவேன். விட்டுட்டு சண்டே நிறைய வாட்டி அம்மாவை விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே வேலைக்கு போயிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே காரியங்கள் அந்த டைமில் நான் தோஸ்து பார்க்குறது. அந்த டைம்லாம் ஆண்டு ஒரு பங்கு வேற மாதிரி இருக்குல்ல, நிறைய காரியங்கள் இழந்து போனேன். ஆனால் அவரும் என்னை விட்டு இருக்கல. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை தந்தது நான் தகுதி உள்ளவன் எனக்கு பண்ணேன். நான் நினைக்கல. தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அவனும் இல்லாத என்ன உருவாக்கி என்ன பண்ண வச்சிருக்கிறார். உங்களை இங்க வச்சிருக்கிறாருன்னா ஒரு திட்டம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. காரணம் இல்லாமல் இங்க வைக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையை காரணம் இல்லாம ஒரு பாதையில கொண்டு போக மாட்டார். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நீங்க ஆண்டுக்கு கேளுங்க,
என்னை வெளிப்படுத்துங்க ஆண்டவரை. ஏன் இந்த மாதிரி பாதையில போகிறேன், நீங்க வெளிப்படுத்துங்க. சூழ்நிலையை மாற்றி கொடுங்க. இந்த மலையாய தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்க. போராட்டமா இருக்குது, இந்த போராட்டத்தை எடுத்து போடுங்க. முடிஞ்சா எனக்கு வழியை காட்டுங்க, நல்ல ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரை. இதை மேற்கொள்றதுக்கு வழியை காட்டுங்க. வாசிங்க 5ஆம் வசனத்துக்கு வாசிங்க. ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக எனக்கு ஒண்ணு இல்ல, வாழ்க்கையில தொலைந்து போனவர்கள், வாழ்க்கையில எனக்கு எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவர்களுக்கு இது உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பூமியில பெறுகிற உங்கள் ரட்சிப்பு வீணாய் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கை போல போராட்டமா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த போராட்ட மத்தியில உங்க கூட அவரு போராடிட்டு இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் போராட்டத்தின் மத்தியில உங்களோடு இருக்கிறாரு, உங்கள் பாடுகள் மத்தியில உங்களோடு இருக்கிறாரு. உங்கள் கண்ணீர் யாரையும் துடைக்கிற தேவன். இந்த சூழ்நிலையை சாதகமா மாற்றி கொடுங்கன்னு கேளுங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி என் போராட்டத்தை என்னால தாங்க முடியாமல், இந்த வலி என்னால தாங்க முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மகளே மகளே, உங்களுக்கு வருகிற சுதந்திரம் என்கிட்ட இருக்கிறது, அது பெறும் வரைக்கும் உங்க ரட்சிப்பை என்ன காத்துக் கொடுங்க. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை போக்கடிக்காதீர்கள். விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. விசுவாசத்துல அதிகரிக்க வேண்டும், ஒரே குறைபடக்கூடாது. இயலாமையிலும் இல்லாமையில் இருக்கும் போது அதிகரிக்க வேண்டும் உங்கள் விசுவாசம். உங்கள் வைராக்கியம் அதிகரிக்க வேண்டும். வார்த்தையை தவறி விட்டுட்டோம் என்று சொன்னா இது அள்ள முடியாது. வார்த்தையை விடுற வரைக்கும் பிசாசுக்கு தெரியாது அவன் என்ன, நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம் என்று பிசாசுக்கு தெரியாது. அவன் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுத்தி திருக்கிறான். எவன் வாயிலிருந்து பிடிங்கி அவனுக்கே திருப்பி போடுறேன்னு வகை தேடுறான். நீங்க உங்க வாயை அடைக்கிறது நல்லது. எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும் உங்கள் வாயை என்ன பண்ணாதீங்க, காத்துக் கொள்ளுங்கள். வாயை வார்த்தையின் படிதான் பண்ணி நீங்க ஜீவிக்க முடியும். நீங்கள் ஆண்டவர் போல இருக்கிறீங்க, அவரை போல நீங்க என்ன பண்ணி மாற்றப்பட்டவர்களா இருக்கிறீங்க. ஏன்னா அவர் வார்த்தையாலே சிருஷ்டித்தது போல ஒரு காரியம் இல்லாதவங்களை இருக்கிற உருவாக்குற தேவன் அதே வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சூழ்நிலை மோசமா இருந்தாலும் வார்த்தை விடாதீங்க. உங்கள் சூழ்நிலையை சாதகமா மாற்றும்படியாக வார்த்தையை சொல்லுங்கள். விசுவாசமான வார்த்தையை சொல்லுங்க. கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். இப்படி இருக்கே அப்படி இருக்கே, ஆமா அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவான். இல்லாதத உண்மையாக்குவான். கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆரம்ப கட்ட பிரச்சனையா தான் இருக்கும். அவன் என்ன பண்ணான், கன்ஃபார்மே பண்ணிடுவான். சொல்லாத வரைக்கும் அவனுக்கு தெரியாது. நம்ம வாயிலிருந்து எப்படி வார்த்தை கொடுக்கணும்னு வகையை தேடி சுத்திட்டு இருக்கலாம். சொன்னால வார்த்தையை காத்துக்கணும். காவல் போடுங்க சொல்றாங்க. நாவை என்ன பண்ணுங்க, காவல் போடுங்க, என்னை கட்டி வைங்க. அவர் உங்களுக்காக பேசுவார், அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் வார்த்தை தவறாது. என் வார்த்தை தவறி விட்டுருவேன், அவர் வார்த்தை என்னது தவறாது. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், முடிவு மறிந்து அவர் என்ன நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏராளமான கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தயவை தந்திருக்கிறாரோ அதே போல ஏராளமான கிருபையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிங்க. அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் எப்படி இருந்தேன், தூஷிக்கிறவரும் துஷ்டரும் முன்னே நான் எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். இப்படி எல்லாம் நான் இருந்தேன் முன்னே.
அப்படி இருந்தும் இரக்கம் பெறேன். அவிசுவாசத்தால ரசிகர்கள் அதை என்ன பண்ண, இரக்கம் பெற மாட்டேன். இரக்கம் பெற்றேன், இரக்கம் பெற்றேன். நான் என்ன பெற்றேன், பெற்றேன். அப்போ அவர்கிட்ட என்ன பண்ண, இரக்கம் பெற்றேன். உன்னை நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை நான் விசுவாசிக்காத போது நானே செஞ்சதுனால அந்த இரக்கத்தை நான் என்ன பண்ணேன், பெற்றேன். அவரை தெரியல, முன்னாடி எனக்கு அவர் தெரியாதனால இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணேன், செஞ்சேன். ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க, அவர் யாருன்னு தெரிஞ்சவங்க செய்யறாங்க. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவரும் இதைதான் செய்கிறார்கள். ஹலோ, அவர்களை நான் எந்த கேஸ்ல வைக்கிறது தெரியல, எந்த ரகத்துல வைக்கிறது தெரியல. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசு மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிறது. அல்லேலூயா. என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. அல்லேலூயா. அவருடைய கிருபை எனக்குள்ளாலே அதிகமாய் பெருகிற்று. எதோட? அன்போட, விசுவாசத்தோட, அன்போட. கிருபை, விசுவாசம், அன்பு, இது மூன்றும் பெருக வேண்டும். அல்லேலூயா. கிருபை, விசுவாசம், அன்பு. கிருபை, விசுவாசம், அன்பு. கிருபை, விசுவாசம், அன்பு. மூன்று காரியமும் அதிகமாக உங்கள்கிட்ட பெருக வேண்டும். அல்லேலூயா. தேவை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கிறது. அல்லேலூயா. தேவை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், கிருபையா இறங்குகிறார். அவசியம் ஏழ்மையானவர்களுக்கு, இந்த எளியவனை தான் தேடி வரார். ஒன்றுமில்லாதவனை தேடி வந்தாரு, உடைஞ்சி போனவனை தேடி வராரு, தூக்கி எடுக்கிறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறாரு, வாய்ப்பு மேல வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் தான். யாரு? பவுல் சொல்கிறார். எல்லாவற்றிலும் பிரதான பாவி யாரு? நான் தான். ஏன்னா அவர் சபையை துன்புறாரு, கிறிஸ்தவத்தை துன்புறாரு, ரொம்ப மோசமான காரியம் நடந்துட்டாரு. பிரதான பாவி, அவன் எல்லாத்துலயும் பிரதான பாவி நான் தான் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ உணர்வு இருக்கிறதுனால சொல்ல தேடி வருகிறார். அவர் என்ன தேடி வந்தார், அவர் என்ன தேடி வந்தார். தேவைப்படுது, அவர் எனக்கு தேவைப்படுகிறார். அல்லேலூயா. அதனால அவர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. உண்மைதானுங்க. தேவை இருக்கிறதுனால அவர் கிருபை என்ன பண்றாரு, அளிக்கிறார். தேவை இல்லைன்னா, தேவைன்னு ஒரு காரியம் இல்லைன்னா ஆண்டு தேட மாட்டோம். அதோ தேவைன்னு இருக்கிறனால ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஆண்டு கொடுக்குற தேவன் தான், ஆண்டு கொடுக்குற எல்லாம் பண்றாரு. நல்ல ஒரு சண்டை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவோம், நல்லா பயமா எல்லாம் பண்ணுவாங்க, ஆண்டு பயமா வருவோம். அந்த டைம் வரும்போது என்ன பண்றோம், அது விசாரணை கட்டி எழுப்புறாரு, விழித்திருப்பாங்களே, விழித்துரு. உன் எதிராளியான சத்துரு என்ன பண்ணுவான், உன்னை எப்ப விழுந்தாலும் வயலத்தை சுத்தி தெரிகிறான், உன்னை வைக்கிட்டேன் எல்லாம் பண்றேன், இது போதும் அப்படி நின்றாத, எனக்கு இது போதும் நின்றாத, இன்னும் உயரணும், இன்னும் பெருகணும், இன்னும் வளரணும், இன்னும் செழித்திருக்கணும். நீங்க நாட்டப்பட்டவனா இருந்தால் மாத்திரம் தான் செழித்திருப்பீங்க. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவனா இருந்தால் மாத்திரம் நீங்க என்ன பண்ணுவீங்க, செழித்திருப்பீங்க. நீங்கள் வழி தவறி போகாதபடி உங்களை ஆண்டவர் அனுதினம் எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார். ரிஸ்க் ஆகுங்க, சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். சில நேரத்தில் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஐயோ பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன பண்றோம், விட்டுருவோம். அவர் மன்னிக்கிற தேவன், அவர் மன்னிப்பு ஏராளமா தராரு. அதே இல்லையா, தப்பு பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம், குற்ற உணர்ச்சியா இருப்போம். தப்பு பண்ணிட்டோம் குற்ற உணர்ச்சியா இருப்போம்.
ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கே மன்னிப்பு. மனுஷன் கேக்குறது ஆண்டவருக்கே. தாவீது மாதிரி இருங்க. தாவீது என்ன பண்ணா? மனுஷன் கேட்கல. ரைட்டா முத்து விரோதமா பரத்துக்கு விரோதமான பாவம் செஞ்ச. டைரக்டான பாவம் தான். மன்னிப்பு அதுதான். மனுஷன் மன்னிப்பான் மன்னிக்க மாட்டான் அதெல்லாம் கவலை இல்லை. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 7ஆம் வசனம் 9 வரைக்கும். ஏசாயா பழைய ஏற்பாடு. நதியையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். யாருக்கு திரும்பணும்? தேவனுக்கு திரும்ப கடவன். ஹalleluya. தயை பெருத்திருக்கலாம். அதான் அந்தலி பண்ணி வச்சுக்கோங்க. தயை என்ன பண்ண? அவர்கிட்ட பெருத்திருக்கிறது. அவர் மன்னிக்கிற தேவன். மன்னிப்பு பெருத்திருக்கு, தயையும் பெருத்திருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம யோசிக்கிற யோசனை தவறு. எப்பொழுதும் தவறுதான். ஐ அம் ஆல்வேஸ் ராங். அது சொல்றது தப்பே இல்லை. Maybe I am always sometimes right. அப்படிலாம் கிடையாது. I am always wrong. அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். God is always right. என்னை உருவாக்கினவர் அவர் எப்பொழுதும் சரியாதான் இருக்கிறார். மனுஷன் எனக்குள்ளால பாவம் இருக்குது, நான் பாவத்தின் சிந்தையில இருக்கிறேன், எல்லா நேரத்திலும் ஏதாவது யோசிச்சு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் தப்பா தான் முடியும். நான் ஒழுங்கா உத்தமமா இருக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அந்த நான் பாவியா இருக்கும்போது இந்த தேடி வந்தாரு. நான் பாவத்தை அனுதினம் என்னை கழுவுறாரு, சுத்திகரிக்க வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எனக்குள்ளால பாவம் இருக்குது. பாவத்திலிருந்து வெளியே ஆட்டோமேட்டிக்கா நான் ஞானஸ்நானம் நான் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் வல்லமையா பரிசுத்தாவில அபிஷேகப்படுறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எல்லாம் பண்றேன் சொல்லலாம், வெளியே பண்ணலாம், எல்லாம் ஓகே தான், நல்லதுதான், நாம உயர்த்தலாம். இல்ல மீதி இருக்கிறனால என்ன பண்றோம்? மீதி இருக்கிறனால என்ன பண்றோம்? அவரை தேடுறோமா? அவர் துதிக்கிறோமா? அந்த அதே அக்னி இதுல என்ன பண்றோம்? வல்லமையோடு என்ன பண்றோம்? இருக்கிறோமா? அதே அபிஷேகத்தோடு இருக்கிறோமா? வாரத்துக்கு ஒரு நாள் அபிஷேகம், வாரத்துக்கு ஒரு நாள் இது. சண்டே சில பேருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான், சில மாசத்துக்கு ஒரு முறை தான். தமிழ் டைம்ல பார்த்தா அபிஷேகம் வரும் நிறைய பேருக்கு. ஏன்னா கஷ்டமா இருக்கணும்ல தமிழ். ஐயா எல்லா நாளும் அவரோட அபிஷேகம் உங்க மேல இருக்குதுங்க. ஆவியானவர் எனக்குள்ளால எப்பொழுதும் இருக்கிறோம். ஆசை செய்ய வேண்டும். நான் பாவி என்கிற உணர்வு உங்களுக்கு அனுதினமும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழுவப்பட வேண்டும், பட்டேதான் ஆக வேண்டும். நீங்க நிறைய நேரத்துல எனக்கு பாவம் செய்ய மாட்டீங்க. காரணம் என்னன்னா அதை பத்தி ஒரு உணர்வு இல்ல, கவலை இல்லை. ஒரு வாட்டி செஞ்சா பரவாயில்ல, வருஷத்துக்கு நியூ இயர் டைம்ல இந்த வருஷம் ஆண்டவரே போட்டோம், இந்த வருஷம் ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, இது பண்ண மாட்டேன். குடிக்கார மாதிரி இந்த குடிகார என்ன பண்ணுவான்? இந்த வருஷம் நான் என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். புதிய வருஷத்துல வடதேதி நானே குடிப்பேன். புத்தகத்தை நல்லா குடிப்பான். நியூ இயர் முன்னாடி பயங்கரமா குடிப்பான். ஆனா குடிச்சது போதையில என்ன பண்ணான்? அந்த சொன்னதை மறந்துடுவான். அதே போலதான் இருக்கு நிறைய புத்தகங்கள் அறிக்கையும். பொருத்தனைகளும் அப்படிதான் இருக்குது. பொருத்தனைகளை நிறைவேற்ற மாட்டேங்கிறோம், பொருத்தனை பண்ணவும் மாட்டேங்கிறோம், பயப்பட பொருத்தனை மாட்டேங்குது. இதை விட்டு கமிட்மெண்ட்
பண்ணிட்டேன்னா அது நான் என்ன பண்ணுவேன்? இந்த கமிட்மெண்ட் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன்னா நான் அதை நிறைவேற்றலைன்னா என்ன ஆயிடுவேன்? ஏமா ஒருத்தர பண்ணிய அதுக்கப்புறம் அடுத்து பண்ண பாரு. ஒருத்தர பண்ணுங்க, ஆண்டவரை விசுவாசம் வச்சு இறங்குங்க. ஆண்டவர் கிரியை செய்கிறாரா இல்லையா பாருங்க, தேவை சந்திக்கிறாரா இல்லையா பாருங்க, உங்களை உயர்த்துறாரா இல்லையா பாருங்க. கொடுத்துற பண்ணா அதுல வைராக்கியமா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. ஒரு காரியம் வரணும்னா தைரியமா இருங்க, வைராக்கியமா இருங்க. அந்த வைராக்கியம் இருக்க மாட்டேங்குது ஆண்டு மேல இருக்க வைராக்கியம். இந்த விஷயத்த நான் என்னதான் சொல்ல முடியும், உங்களால இது பண்ண முடியாது. நான் ஒரு வைராக்கியம், ஒரு காரியம் நான் ஆண்டுக்கு வைராக்கியமா இருந்தேன். அதை நான் இது வரைக்கும் நான் கடைபிடிச்சிருக்கேன். ஊழியத்துக்கு வரும்போது ஒரு காரியத்துல வைராக்கியமா இருந்தேன். எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணவே, கையில கடன் வாங்கக்கூடாது, மனுஷன்கிட்ட கை ஏந்த கூடாது, மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி நானே செய்யக்கூடாது. அது இது வரைக்கும் நான் உறுதியா இருக்கேன். நான் சொல்லலாமான்னு தெரியல. இது நான் நிறைய காரியம் ஆண்டு உணர்த்துறேன் சில காரியம். ஏன்னா வந்து என்னன்னா இந்த என் கையில ஒண்ணுமே கிடையாது, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். நான் வந்து இல்ல ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களுக்கு காணிக்க சுடுற என் கையில எதுவும் கிடையாது, காணிக்க சுடுற என் கையில கிடையாது. என்கிட்ட வந்து 200 ரூபா தான் இருக்குது. அந்த 200 ரூபா வந்து சேர்ந்து நான் சொன்னேன், எனக்கு மனசு இதாக நான் என்ன பண்ணேன், 200 ரூபா இருக்குது கொடுங்க, இல்லை யாருக்காவது வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் சூழ்நிலை ஆண்டவர். அதுக்கு கூட என்ன பண்ணல, தலைமுறையை விற்கவே இல்லை, செய்யறாருங்க, அற்புதம் செய்யறாருங்க, செய்யதை விட மாட்டாங்க. காணிக்கை கொடுத்தாங்க, வாங்கி அப்படியே நம்ம நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதுக்கு பாடுறது அந்த பாட்டு நல்ல பாட்டு, தப்பா நினைக்க வேண்டாம். வார்த்தை வருது, வாயில வார்த்தை வருது, என்ன பண்ண ஆண்டவர்ல போட இந்த காரியம் ஆண்டவர் போட எந்த நேரத்திலும் வைராக்கியமா இருக்கு, செய்கிற பொருட்களை எல்லாம் வைராக்கியமா இருக்கு, விட்டு கொடுக்காதீங்க. அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், நீங்க அவரை விட்டு கொடுத்துறாதீங்க. பாட்டு விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. அல்லேலூயா. அவர் நமக்கு ஏராளமான வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏராளமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை ஒரு முறை தாங்க, இந்த வாழ்க்கையை வாழ்க்கைதான் வைக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நல்லா சுகமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீதிமான எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார். அவன் பனையை போல செழிக்க வேண்டும், நீதியுள்ள தேர்வு போல வாழ வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். ஒரு குறிக்கப்பட்ட இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் அதனாலதான் நீங்கள் உயர வேண்டும், எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு நீங்க பார்க்காத காரியங்களை உங்களுக்கு காட்டுவார்.
நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு செய்வாரு. எதிர்பார்த்திருக்கிற காரியம் வரும். ஹalleluya. ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக ஆண்டவர் இயேசு உலகில் வந்தார். ஹalleluya. உங்கள் ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும், முழுமை அடைய வேண்டும். ஆற்றல், மிகுதியான ஆற்றலை தந்திருக்கிறார், ஏராளமான ஆற்றலை தந்திருக்கிறார். ஏன்னா பலவீனமா இருக்கும்போது தான் பலப்படுத்துகிறார். ஹalleluya. சுகவீனமா இருக்கும்போது தான் சுகப்படுத்துகிறார். உண்மைதானேங்க? பலவீனமா இருக்கும்போது ஆண்டவரே பலத்தார், ஆண்டவரே பலத்தார், ஆண்டவரே உங்க கருத்துல என்ன தாங்க, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே தப்புவீங்க, ஆண்டவரே கேட்கிறோமா இல்லையா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்கள். எபேசியர் 3:20. நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமா அவருக்கு ஹalleluya. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஹalleluya. எனக்கு பலன் இல்ல, சரீர பலத்தை பத்தி சொல்றாங்க நிறைய. பலன் இல்ல, நான் தாங்க முடியல, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க இடுப்பு வலிக்குது, அங்க முட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, உட்கார முடியல, எதிர்க்க முடியல, படிக்க முடியல, அங்க படிக்க முடியல, இது செய்ய முடியல, எல்லாம் பண்ண முடியல. ஏமா உங்களுக்குள்ளாரே அவருடைய வல்லமையை வச்சிருக்கிறாருமா. ஆண்டவர் இயேசு நீங்க எப்ப ஏற்றுக்கொண்டீங்களோ அவருடைய வல்லமையும் அவரோட கூட வருகிறது. வருதா இல்லையா? ஆவியில பலப்பட்டீங்கன்னா சரீரத்தில் பலப்படுவீங்க. புரியாத சொல்றது சில பேருக்கு சரீரத்துல பயங்கரமா இருக்கு, ஆவியில பலவீனமா இருப்பாங்க. உங்களுக்கு ஆவி உற்சாகமா இருக்கும், அது செய்யறதுக்கு பலனு இருக்காது. காரணம் என்னன்னா நீங்க கேட்கல. பலத்தை வல்லமை வல்லமை தாரும் தேவா, இப்ப தேவை தேவா, இன்னும் தாரும் தேவா. பாடுறோமா இல்லையா? சண்டை பார்த்து பாடுறோம். அடுத்தினா அந்த வல்லமையை கேட்கிறோம். பலவீன நேரத்துல எல்லாம் வல்லமையை கேட்கிறோம். வல்லமை உங்களுக்குள்ளால வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். வல்லமை உங்களுக்கு வச்சிருக்கிறார் உள்ள, அதை செய்யறதுக்கு, அதை தருகிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அதிகமாய் என்று சொல்லப்பட்டது. அதெல்லாம் நாங்களே படிக்கோங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை மிகவும் அதிகமாய் கிரியை செய்யுமா உங்களுக்குள்ளாரே அவருடைய வல்லமை. ஹalleluya. அப்பொழுது நீங்க அந்த வல்லமையை கேட்கணும். உங்க சரீரம் பலவீனப்படுதுன்னா உங்களுக்குள்ளாரே பரிசுத்த ஆவியோட வல்லமையை தட்டி எழுப்பணும். உங்கள் ஆவி பலப்பட்டுச்சுன்னா உங்கள் சரீரம் பலப்படும். நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா, உங்கள் ஆவி உற்சாகமா இருந்ததுன்னா, உங்கள் பரிசுத்த ஆவியோட கேட்கிறோம், ஆண்டவரே என் சரீரத்தை உற்சாகப்படுத்துங்கள், உமக்காக நான் எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு இன்னும் பலத்தை தாங்க, ஆற்றலை தாங்க, கிருபையை தாங்க. நான் மனுஷிகமா காரியங்கள் சில நேரத்தில் பலவீனப்படலாம். ஆனா எனக்குள்ளாலே இருக்கிற ஆவியானவர் பலனானவர், பலன் பெற்றவர். அவர் கொடுக்கிற வல்லமை பெரியது. ஹalleluya. பலன் அவர்கிட்ட கேட்க வேண்டும். ஹalleluya. சமாதானம் இல்லைன்னா சமாதானம் கேட்கணும். அவருக்கு மிகுதியான சமாதானம் இருக்கிறது, ஏராளமான சமாதானம் இருக்கிறது. தோன்று போனவர்களுக்கு அந்த சமாதானப்படுத்துகிறார். கவலை வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் தேவனுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சமாதான கர்த்தர் சமாதானத்துக்கு காரணமாக இருக்கிறார். 37ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம் வாசிங்கள். 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ஆமா கரெக்டா. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை. நீங்கள் யாருமா? சாந்தமா இருக்கிறீங்களா? பிரச்சனை வரும்போது கோவப்படுறீங்களா? போராட்டம் வரும்போது கவலைப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் வெறுப்பு வரும்போது பயங்கரமா வெறுப்படையுது, சமர்ப்பணாதா? அப்படி இருந்தா சாந்தமா இல்லைன்னு அர்த்தம். எந்த சூழலையும் பொறுமையா யோசிச்சு நிதானித்து செயல்படுகிறவன் தான் சாந்த குணம் உள்ளவன். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அமைதலை விரும்புகிறவன், தெளிவான மனதுடையவன், எதை குறித்து ஆற்றல் விட்டு கொடுக்க மாட்டான், கரெக்டா இருப்பான். அவன் சாந்த குணம் உள்ளவன். அவன் என்ன பண்றான்? இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியா இருக்கிறான். அல்லேலூயா. மிகுதியான சமாதானம். அதனால நம்ம சாந்தமா இருக்க ட்ரை பண்ணுவோம், ஆனா முடியாது. வெறுப்பேற்றா வெறுப்பாயிடுவோம், வெறுப்பேற்றா வெறுப்பாயிடுவோம். அப்படியெல்லாம் இருப்பாங்க சுத்தி இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளாலே இருப்பாங்க, பிள்ளைகளாலே நம்ம வெறுப்படுவோம், கடுப்பாடுவோம். சில பேர் சில மனைவிகள் கணவனாலே என்ன பண்ணுவோம், வெறுப்பாயிடுவாங்க. சில கணவர்கள் மனைவினாலே என்ன பண்ணுவாங்க, கடுப்பாயிட டென்ஷன் ஆயிடுவாங்க. வீட்டிலே இருக்கும் போதே வேற என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல அதுவே சாந்தத்தை கொடுங்க, மன நிம்மதி கொடுங்க. சில நேரத்துல எல்லா காலையிலும் யோசிக்கிற நேரம் கோபம் வந்து ஆட்டோமேட்டிக் ஈஸியா வந்துடும், வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா காட்டிடலாம். நம்ம சாந்தமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், கடினமான விஷயம். பொறுமையா இருக்கிறது கடினமான விஷயம். தேவ சமாதானம் இருக்கிறது மேல் அதை உங்க மேல் ஆட்கொள்ளட்டும். அல்லேலூயா. சந்தோஷமும் அப்படிதான், அவர்கிட்ட மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. பிலிப்பியர் 1:26 வாசிங்கள். வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இது யாருக்கு சோகமா இருக்கிறது? வர்த்தனைக்காகவும் என்று சொல்லும் போது முன்னேற்றத்துக்காகும். வர்த்தனை சொல்வது முன்னேற்றம். வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. பெருக வேணும், சந்தோஷமா இருக்கணும். 1:26 முன்னேறணும், சந்தோஷமா இருக்கணும், பெருகணும், சந்தோஷமா இருக்கணும், வளரணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த வர்த்தனை என்று சொல்றதுக்கு மூணு அர்த்தங்கள். முன்னேறணும், பெருகணும், வளரணும். அல்லேலூயா. நான் முன்னேறி சந்தோஷமா இருப்பேன், நான் பெருகி பெருக்கமடைந்து சந்தோஷமா இருப்பேன், நான் வளர்ச்சி அடைந்து சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா இருக்கிற சோகத்தெல்லாம் நீக்கிறாரு. சோகமா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் பின்னோக்கி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், ஏதாவது காரியங்கள் இருக்கலாம், கீழே தள்ளுகிற காரியங்களா இருக்கலாம். ஆண்டவர்களை முன்னேற வைக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாருக்கு அந்த முன்னேற்றம் வருது? இந்த வர்த்தகம் யாருக்கா வருது? ஹலோ, உங்கள் விசுவாசத்தின் முன்னேற்றம், உங்கள் விசுவாசத்தின் வளர்ச்சி, உங்கள் விசுவாசத்தின் மேன்மை, உங்கள் முயற்சி. அல்லேலூயா. விசுவாசத்தின் பெருக்கம். 3 விதமான காரியம். விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல பெருகணும், விசுவாசத்துல முன்னேறணும். அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்துல முன்னேறுங்க, விசுவாசத்துல வளர்ந்து போங்க, விசுவாசத்துல பெருகிக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் கரம் உங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அபண்டன்ஸ் இந்த மாதம் முழுவதும் அந்த அபண்டன்ஸ் குறித்து நல்லா இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அபண்டன்ஸ் சொல்லும்போது ஆர்டர் கொடுக்குறது. ஆண்டோட அபண்டன்ஸ் கூட எப்படி தான் கொடுப்போம். அவனோட ஏராளம் எப்படி இருக்கும்? தாராளமாக தான் இருக்கும். கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், கொடுப்பாரு. அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாங்க. நீங்க சொல்ல மாற்றம் விசுவாசத்துல பெருகணும், விசுவாசத்துல
வளரணும், விசுவாசத்துல முன்னேறணும். அல்லேலூயா. முன்னேறி போயிட்டே தான் இருக்கணும். நிறுத்தாதீங்க. ஆண்டு உங்களுக்கு தடை கிடையாது, நீங்க தான் உங்களுக்கு தடை. அல்லேலூயா. உங்கள் அவிசுவாசம் தான் உங்களுக்கு தடை. அல்லேலூயா. உங்களுடைய இயலாமை தான் உங்களுக்கு தடை, உங்கள் பலவீனம் தான் உங்களுக்கு தடை. சொல்ல வேண்டும், பலவீனம் வந்துதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சொல்லி போயிட்டே இருங்க. ஆராய்ச்சி முடிப்போம். சோத்திரமானவர் அன்பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேலையானது சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக எங்களை நீங்கள் நடத்துங்க. எங்களை முன்னேறவைங்க, எங்களை வளரக்கூடிய பார்த்துங்க. எங்களை